பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி அல் அதபு ஜுன்னத்துன் லின்னாஸ். ஒழுக்கம் என்பது மனிதர்களுக்கு கேடயமாகும். பொதுவாக மனுஷ வாழ்க்கையில ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கம் என்பது அவனை பலவிதத்தில் உயர்த்தும், பாதுகாக்கும், அவனை மேம்படுத்தும். இந்த பொன்மொழியில பார்த்தீங்க அப்படின்னா ஜுன்னத்துன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜுன்னத்துன் அப்படின்னா கேடயம் அர்த்தம். இந்த வார்த்தையினுடைய மூலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஜன்ன அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஜன்ன அப்படின்னா மறைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம். ஜின்னுன்னு சொல்றோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாது. இன்னொரு அர்த்தம் அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் அர்த்தம். கருவு இருக்கு இல்லைங்களா, ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு அரபியில் ஜனீன் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அது தன்னுடைய தாயினுடைய கருவறையில் பாதுகாப்பாக உள்ளது. அதுபோல இந்த ஒழுக்கம் இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் மனிதர்களுடைய, அதாவது மற்ற மனிதர்களுடைய தீங்குகளை விட்டும் தவறான பார்வைகளை விட்டும் பாதுகாக்கப்படுவான். மனிதர்களின் கோபத்தை விட்டு அவன் தவிர்ந்து கொள்வான். அவன் ஒரு சேஃபான நிலையில் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு தான் இந்த பொன்மொழிக்கு அர்த்தம். இப்போ நம்ம ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒழுக்கத்தை பற்றி தெரியும். அரபியில் இன்னொரு பழமொழி கூட சொல்லுவார்கள், மல்லா அதபலஹு வலா இல்மலஹு. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை. இப்போ கல்வி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் அவசியம் தேவை. ஒழுக்கம் இருந்தால்தான் கல்வி என்பது கிடைக்கும் என்பதுதான் இந்த பொன்மொழியின் பொருள். இன்னும் சிலர் கூட சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 4 விஷயங்கள் அடிப்படை தேவை. முதலாவது கல்வி, இரண்டாவது ஒழுக்கம், மூன்றாவது ஒரு விஷயத்தை பற்றிய தெளிவான புரிதல், 4வது அமானிதம் என்று சொல்லுவார்கள். இப்ப இந்த 4 விஷயங்கள்ல கல்விக்கு அடுத்து ஒரு மனிதன் சரியான முறையில் பேண வேண்டியது இந்த ஒழுக்கம்தான். இந்த ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுடைய அறிவினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம், அறிவின் அடிப்படை. இந்த அறிவினுடைய அடிப்படை, ஒருத்தர் அறிவாளி அப்படின்னு சொன்னா அவன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், படிச்சிருக்காங்க, ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை சரியான முறையில பின்பற்றுவதே கிடையாது. பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய தவறு செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டம் வாங்கியவர்களாக இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன், பட்டம் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு பிஎஸ்சியா இருக்கலாம், எம்காமா இருக்கலாம், ஏன் பிஹெச்டியா கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் பட்டம் வாங்கி இருக்கின்றார்களே தவிர மனித தன்மையினுடைய அடிப்படை, இந்த ஒழுக்கம் என்பது மனித தன்மையினுடைய ஆதாரம், ஒரு மனிதனுடைய அறிவின் சாரம், ஒரு மனிதனுக்கு ஆபரணம், அலங்காரம் எல்லாமே இந்த ஒழுக்கம்தான். இந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகில் என்ன பட்டம் வாங்கியிருந்தாலும் அதில் எந்த விதமான பலனும் இல்லை என்பதுதான் ஞானிகள் பலரும் பல காலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய பூர்வீகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல மனிதனுக்கு அவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒழுக்கத்தை கொண்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில ஞானிகள் சொல்கிறார்கள், ஜக்கி கல்பக பில் அதபி கமா துஸக்கா அன்னாரு பில் ஹதப். உன்னுடைய மனதை ஒழுக்கத்தை கொண்டு தூய்மைப்படுத்துங்கள். எப்படி தெரியுமா, நெருப்பு எவ்வாறு விறகை கொண்டு தூய்மைப்படுத்தப்படுமோ, இப்ப விறகு என்ன செய்யுது, நெருப்பை தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறார். அப்ப அந்த நெருப்பு விறகு போகும்போது விறகு அப்படியே என்ன செய்யும், காஞ்சு போகும். அந்த விறகு என்ன செய்யும், கரிக்கட்டை ஆயிடும். உள்ளத்தை அது தூய்மைப்படுத்தும். அதாவது அந்த நெருப்பை அந்த விறகு தூய்மைப்படுத்துவது போன்று உன்னுடைய மனதை ஒழுக்கத்தை கொண்டு நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்மூன்
ஹாரூன் ரஷீதுடைய மகன். அவனிடத்துல ஒருத்தர் வந்தாரு, வந்து நல்ல முறையில இருந்தாரு. அவரை பார்த்து மஅ்மூன் கேட்டாரா, இப்னு மன் அந்த, நீங்கள் யாருடைய மகன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, இப்னுல் ஆதம், ஒழுக்கத்தின் மகன். அப்ப மஅ்மூன் சொன்னாரா, உன்னுடைய பரம்பரை மிகச்சிறந்த பரம்பரை அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஒரு மனிதன் எங்கிருந்து உருவானா அப்படின்றது முக்கியம் அல்ல, அவன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் முக்கியம், அவன் எப்படி நடக்கிறான் என்பதுதான் முக்கியம். தமிழறிஞர் கியாபி விஸ்வநாதம் அவர் சொல்லுவார், மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இரண்டு, ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று உயிர் என்று சொல்லுவார். அதை வள்ளுவன் மிக எளிமையாக கூட சொல்லியிருக்கான், ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொன்னான். ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். அந்த மேன்மைப்படுத்தக்கூடிய ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக போற்றப்பட வேண்டும், உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னான். அந்த ஒழுக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காட்டிலும் மிகச் சிறப்பான முறையில் அவன் உருகி வந்தான் என்று சொன்னால், பின்பற்றி வந்தான் என்று சொன்னால், அவன் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, அவன் சார்ந்த சமுதாயமும் மேம்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அருமையான பெரியோர்களே, ஒழுக்கத்தை நாம் கைகொள்வோம், ஒழுக்கத்தை நாம் பின்பற்றுவோம். அந்த ஒழுக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒழுக்கத்தை கேடயமாக கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அகந்தை, அகம்பாவம் அவனை அழித்துவிடும். அதே போன்று நிராசையும் அழித்துவிடும். இறைவன் அப்படிப்பட்ட அகம்பாவத்தை விட்டு, அகந்தையை விட்டு பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கியரில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.